VCD நம்பர் 480 480 4 अप्रैल 1967 का प्रातः क्लास 4 ஏப்ரல் 1967 மார்னிங் கிளாஸ் ஆயிருக்கு. रूहानी बाप ஆன்மீக அப்பா बैठ बच्चों को समझाते हैं। உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. रूहानी बाप ஆன்மீக அப்பா और जिस्मानी बाप பிறகு शरीरத்துக்கான அப்பா. क्या अंतर हुआ? என்ன வித்தியாசமாச்சு? रूहानी माना सदैव रूह की स्टेज में रहने वाला, रूहानी सदा आत्मिक स्टेज இருக்கக்கூடியவர். और जिस्मानी பிறகு शरीरத்துக்கானவர்னா अर्थात அப்படின்னா घड़ी घड़ी जिस्म की स्टेज में आने वाला, ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் இந்த शरीरத்துக்கான ஸ்டேஜ்ல வரக்கூடியவர். रूहानी बाप अर्थात शिव ज्योति बिंदु, ஆன்மீக அப்பா அப்படின்னா சிவ் ஜோதி பிந்து. वो कैसे बैठेंगे? அவங்க எப்படி உட்காருவாங்க? रूहानी बाप बैठ बच्चों को समझाते हैं, ஆன்மீக அப்பா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. जरूर कोई के तन में बैठते हैं, கண்டிப்பாக இப்போ ஒருத்தரோட शरीरத்துல உட்கார்றாங்க. बैठते हैं किस लिए? ஏன் உட்கார்றாங்க? सुनाने के लिए और समझाने के लिए। புரிய வைக்கிறதுக்காக, சொல்றதுக்காக, பிறகு புரிய வைக்கிறதுக்காக. यहाँ बात है समझाने की। இங்க புரிய வைக்கிற விஷயம் இருக்குது. तो जो समझाते हैं बाप रूहानी, அப்போ ஆன்மீக அப்பா என்ன புரிய வைக்கிறாங்க? उसका नाम क्या है? அவரோட பேர் என்ன இருக்குது? यहाँ जो बैठे हैं இங்க யாரு உட்கார்ந்து இருக்காங்க? तो बच्चों को अच्छी रीत याद रहना चाहिए कि इस दुनिया में जो पार्ट है, குழந்தைகளுக்கு நல்லபடியாக நினைவு இருக்கணும், இந்த உலகத்துல என்ன பார்ட் இருக்கு वो अब पूरा होता है। அது இப்போ கம்ப்ளீட் ஆகுது. नाटक जब पूरा होता है நாடகம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ तो सभी एक्टर्स समझ जाते हैं அப்போ எல்லா ஆக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க कि अभी हमारा पार्ट पूरा हुआ। இப்போ நம்மளோட பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. अभी एक्ट पूरी करके இப்போ ஆக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு घर जाना है। வீட்டுக்கு போகணும். तुम बच्चों को भी बाप ने अभी समझ दी है। குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் அப்பா இப்போ புத்திய கொடுத்திருக்காங்க. ये समझ और कोई में नहीं है। என்ன புரிய வைக்கிறாங்களோ இது வேற யாருக்குள்ளயும் இல்லைன்னு சொல்றாங்க. इसका मतलब இதுக்கு அர்த்தமா இருக்கு सब बेसमझ हैं। எல்லாருமே புத்தி இல்லாதவங்க இருக்காங்க. तुम्हारे में भी अभी समझ है। உங்களுக்குள்ளயும் இப்போ புத்தி வந்திருக்கு. बाप ने समझदार बनाया है। அப்பா புத்திசாலியாக ஆக்கியிருக்காங்க. बच्चों குழந்தைகளே, अब नाटक पूरा होता है இப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுது, முடியுது. और ये बेहद की बात है। பிறகு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆயிருக்கு. बच्चों की बुद्धि में ये जरूर होना चाहिए कि अब बेहद का नाटक पूरा होता है। குழந்தைகளோட புத்தியில இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கணும், இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு. अब फिर नए सिरे चक्र शुरू होना है। இப்போ புதுசாக இந்த சக்கரம் என்றது ஸ்டார்ட் ஆகணும். नई दुनिया में सतयुग था, புது உலகத்துல சத்யுகம் இருந்தது. और अब पुरानी दुनिया में इस कलयुग का अंत है।
பிறகு இப்போ பழைய உலகத்துல கலியுகத்தினோட கடைசி நேரமாயிருக்கு. ये बातें तुम ही जानते हो. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். जिनको कि बाप मिला है वो ही जानते हैं. யாருக்கு அப்பா கிடைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். नए जो आते हैं उनको भी समझाना है. புதுசாக யாரு வராங்களோ அவங்களுக்கு கூடயும் புரிய வைக்கணும். कि अब पार्ट पूरा होता है. இப்போ பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. कलयुग अंत के बाद फिर सतयुग रिपीट होता है. கலியுகத்தினோட கடைசி ஆனதுக்கு பிறகு என்னன்னா சத்யுகம் ரிப்பீட் ஆகுது. जो भी सब हैं யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே उनको वापस जाना है. அவங்களுக்கு திரும்பி போகணும். अब नाटक पूरा होता है, इससे मनुष्य फिर समझ लेते हैं. இப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுது. இது மூலமாக மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க कि प्रलय होने वाली है. என்னன்னா இப்போ பிரளயம் ஆக போகுதுன்னு. तुम जानते हो कि पुरानी दुनिया का विनाश कैसे होता है. உங்களுக்கு தெரியும் பழைய உலகத்தினோட விநாசமாக போகுது. विनाश होता है दुनिया का. விநாசம் ஆகுது உலகத்தினோடது. परंतु भारत तो अविनाशी खंड है. ஆனா பாரதா இருக்குது அவிநாசி கண்டம். क्यों अविनाशी खंड है. ஏன் இருக்குது அவிநாசி கண்டம்? दूसरे धर्म खंड विनाशी क्यों है. மற்ற தர்ம கண்டங்கள் ஏன் விநாசியாக இருக்குது? पहले भी थे नहीं முன்னாடியும் இருக்கல, अब भी रहेंगे नहीं. பிறகு இப்போவும் இருக்க மாட்டாங்க. भारत पहले भी था பாரத் முன்னாடியும் இருந்தது, और अभी भी रहेगा. பிறகு இப்போவும் இருக்கும். तो प्योरिटी जहाँ होती है वो अविनाशी होती है. அப்போ பாபா சொல்றாங்க எங்க பியூரிட்டி இருக்குமோ அது அவிநாசியாக இருக்கும். बाप भी यहाँ ही आते हैं. அப்பாவும் இங்க தான் வராங்க. बाकी बच्चों को समझाते हैं कि नाटक पूरा होता है, अभी फिर रिपीट होना है. மற்றபடி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க இப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுது, இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகணும். आगे नाटक का नाम भी तुम्हारी बुद्धि में नहीं था. முன்னாடி நாடகத்தினோட விஷயம் கூடயும் உங்களோட புத்தில இருக்கல. कहने मात्र सिर्फ कह देते कि ये सृष्टि नाटक है. சொல்லுறதுக்காக வெறும் சொல்லிடுறாங்க இந்த சிருஷ்டி நாடகமா இருக்கு. और हम सभी एक्टर्स हैं. பிறகு நாம எல்லாருமே ஆக்டர்ஸா இருக்கோம். आगे जब हम कहते थे तो शरीर को समझते थे. எப்போ நாம சொல்லிட்டு இருந்தோமோ முன்னாடி அப்போ சரீரத்துக்காக நினைச்சிட்டு இருந்தாங்க. ये नहीं समझते थे कि शरीर कपड़ा है और आत्मा हम इस कपड़े को पहनने वाली है. இந்த விஷயத்த புரிஞ்சிட்டு இருக்கல. சரீரம் இந்த ஆடையா இருக்குது, இத தாரணை பண்ணக்கூடியவங்க ஆயிருக்கிறோம் நாம ஆத்மா. तो अभी बाप कहते हैं अपन को आत्मा समझो. அதாவது இப்போ அப்பா சொல்றாங்க தன்னை ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க, और बाप को याद करो. பிறகு அப்பாவை நினைவு செய்யுங்க. अभी हमको घर वापस जाना है. இப்போ நமக்கு வீட்டுக்கு போகணும், திரும்பி போகணும். वो स्वीट होम है. அது ஸ்வீட் ஹோம் ஆயிருக்குது. उस निराकारी दुनिया में हम आत्माएं रहती हैं. அந்த நிராகாரி உலகத்துல ஆத்மாக்களா இருக்கிற நாம இருப்போம். ये ज्ञान कोई भी मनुष्य मात्र में नहीं. இந்த ஞானம் எந்த மனிதர்களுக்குள்ளேயும் இல்லைன்னு சொல்றாங்க. अभी तुम तो संगम पर हो, जानते हो இப்போ நீங்க சங்கமத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் कि अभी हमको वापस जाना है. இப்போ நமக்கு திரும்பி போகணும். भक्ति खत्म होती है.
பக்தி முடிய போகுது. पुरानी दुनिया खत्म होती है तो भक्ति भी खत्म. பழைய உலகம் முடிய போகுதுன்னா அப்போ பக்தி கூடயும் முடியுதுன்னு சொல்றாங்க. नई दुनिया शुरू होती है புது உலகம் ஆரம்பம் ஆகுது. तो ज्ञान से ही नई दुनिया बनती है. அப்போ ஞானம் மூலமா தான் புது உலகம் உருவாகுது. तुम जानते हो पहले पहले कौन आते हैं? உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு. कैसे ये धर्म नंबरवार आते हैं? எப்படி இந்த தர்மங்கள் நம்பர்வாராக வருது? धर्म पिताएं भी नंबरवार आते हैं. தர்ம பிதாக்கள் கூடயும் நம்பர்வாராக வராங்க. ये बातें कोई भी शास्त्रों में नहीं. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல. ये बाप नई बातें समझाती. இந்த அப்பா புது விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. नए ज्ञान से नई दुनिया की स्थापना होती है. புது ஞானம் மூலமாக புது உலகத்தினோட ஸ்தாபனா ஆகுது. और ये नया ज्ञान कोई और समझाए भी नहीं सकते. பிறகு இந்த புது ஞானம் வேறு யாரால கூடயும் புரிய வைக்கவும் முடியாது. और ये बाप भी एक ही बार आकर के समझाते हैं. பிறகு இந்த அப்பாவும் ஒரு தடவை தான் வந்து புரிய வைக்கிறாங்க. ज्ञान सागर बाप आते ही एक बार है, जबकि नई दुनिया की स्थापना. இப்போ ஞானக்கடல் அப்பா வருது ஒரு தடவை. இப்போ புது உலகம் पुरानी दुनिया का विनाश कराना होता है. பழைய உலகத்தினோட விநாசம் செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குமோ அப்போ पाप की याद के साथ ये चक्र भी बुद्धि में रहना चाहिए. அப்பாவோட நினைவு கூடயே புத்தியுள்ள சக்கரம் என்றது இருக்கணும். अभी नाटक पूरा होता है. இப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுது. हम जाते हैं घर. நாம வீட்டுக்கு போகிறோம். भक्ति करते करते कितने पैसे खर्च किए. பக்தி பண்ண எவ்வளோ பைசா செலவு பண்ணிருக்கீங்க. और सतो प्रधान से तमो प्रधान बन गए. பிறகு சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆயிட்டீங்க. सारी दुनिया पुरानी हो गई. முழு உலகம் பழசாயிடுச்சு. नाटक को पुराना हुआ नहीं कहेंगे. நாடகத்துக்கு பழசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. नाटक तो कब पुराना होता भी नहीं है. நாடகம் எப்போ பழசு ஆகவே ஆகாது. ये नाटक तो ऐसे है जैसे कि नित्य नया होता है. இந்த நாடகம் எப்படின்னா அது தினமும் புதுசாக ஆகிற போலன்னு சொல்றாங்க. चलता ही रहता है. இது போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. बाकी दुनिया पुरानी होती है. மற்றபடி உலகம் பழசாகுது. हम एक्टर से तमो प्रधान दुखी हो जाते हैं. ஆக்டர்ஸ் ஆயிருக்கிற நாம தமோ பிரதானம் துக்கி ஆயிடுறோம். आत्मा थक जाती है. ஆத்மா எப்போ கலத்து போயிடுது. यहाँ आत्मा क्यों थकती है? இங்க ஆத்மா ஏன் கலத்து போயிடுது? सत्युग त्रेता में तो नहीं थकती होगी. சத்யுக திரேதால கலத்து போக்குற விஷயமே இருக்காது. थकान होती है देह को. கலத்து போகுறதுன்னா டயர்ட்னஸ் ஆகுறது தேகத்துக்கு. तो क्या कारण हुआ? என்ன காரணமாச்சு? सत्युग त्रेता में देह भान नहीं होता. वहाँ अपन को சத்யுக திரேதால தேகாபிமானம் இருக்கிறது இல்ல. அங்க தன்னை और दूसरों को भी आत्मिक रूप में देखते हैं. பிறகு மத்தவங்கள கூடயும் ஆத்மிக ரூபத்துல பாக்குறாங்க. अपन को स्टार समझते हैं, दूसरों को स्टार के रूप में कंसंट्रेट करते हैं.
தன்னை ஸ்டார்ன்னு நினச்சிக்கிறாங்க. பிறகு மற்றவங்கள கூடயும் ஸ்டார் ஆத்மா ரூபத்தில் ஒரு நிலை ஆகி பார்க்குறாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. जब द्वैतवादी युग शुरू होता है, எப்போ இரட்டைவாதி யுகம் ஆரம்பமாகுது, तो देह बुद्धि में आ जाती है. அப்போ தேகம் புத்தியில வருது. देह का सुख प्रधान हो जाता है. தேகத்தினோட சுகம் அது முதன்மை ஆயிடுது. तो सतयुग में कोई नहीं थकता है. இப்போ சத்தியுகத்துல யாருமே கலத்து போகிறது கிடையாது. सतयुग में சத்தியுகத்துல देह का सुख नहीं होगा क्या? தேகத்தினோட சுகம் இருக்கிறது இல்லையா? होगा. இருக்கும். ये आंखें देह का अंग है. இந்த கண்கள் தேகத்தினோட அங்கமா இருக்கு இல்லையா? देह का अंग तो है. தேகத்தினோட அங்கங்கள் தான் இருக்குது. लेकिन इन आँखों में ஆனா இந்த கண்கள்ல रूह की पावर ज्यादा होती है. ஆத்மாவோட பவர் அதிகம் இருக்கும். कहाँ? எங்க? सतयुग में. சத்தியுகத்துல. तो रूहानी दृष्टि होती है. அப்போ ஆன்மீக திருஷ்டி இருக்கும். देह का अंश मात्र होता है. தேகத்தினோட அம்சம் மட்டும்தான் இருக்கும். इसलिए वहाँ थकने का सवाल ही नहीं. அதனாலதான் அங்க கலத்து போகிற கேள்வியே இல்ல. वहाँ कोई भी बात में थंग होने की, थकने की, அங்க எந்த விஷயத்துல கூடயும் தொல்லைய அனுபவம் செய்யறது இல்லைன்னா கலத்து போகிறது ऐसी बात नहीं होती है. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கவே இருக்காது. कोई भी बात में எந்த விஷயத்துலயும்னா कौन कौन सी बात में? எந்தெந்த விஷயத்துல यहाँ इस दुनिया में दैहिक सुख लेते हैं. இந்த இப்போ இந்த உலகத்துல எப்படின்னா தேகத்தினோட சுகத்தை எடுத்துக்கிறாங்க. उसको कहा जाता है क्षणभंगुर सुख. அதுக்கு சொல்லப்படுகிறது ஒரு நொடிக்கான சுகம். थोड़े में ही थकान आ जाती है. கொஞ்சத்திலேயே கலத்து போகிற விஷயம் அப்படின்னா டயர்ட்னஸ் என்றது வந்துடுது. और वहाँ अनवरत सुख है. பாபா சொல்றாங்க அங்க எப்படின்னா அளவில்லாத லெவலுக்கு சுகம் இருக்கும், ரொம்ப அதிக சுகம் இருக்கும். जैसे कि इंद्रियों में थकान आती ही नहीं. எப்படின்னா இந்திரியங்கள்ல கலத்து போகிற விஷயம்ன்றது ஏற்படவே படாது. रूहानियत भरी हुई है. ஆன்மீக தன்மை என்றது நிறைஞ்சிருக்கும். यहाँ तो अनेक प्रकार की तंगी देखने में आती है. பாபா சொல்றாங்க இங்க நிறைய விதமான தொல்லைகள் என்றது பார்க்கப்படுகிறது. तुम जानते हो कि ये पुरानी दुनिया खत्म होनी है. உங்களுக்கு தெரியும் இந்த பழைய உலகம் முடிய போகுதுன்னு. खत्म ही होनी है तो ये संबंध आदि कुछ भी याद नहीं आना चाहिए. இப்போ முடிஞ்சுதா போகணும்னா இந்த உறவினர்கள் இவங்களதெல்லாமே எப்படின்னா நினைவே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. एक बाप को याद करना है. ஒரு அப்பாவை தான் நினைவு செய்யணும். जिसकी याद से विकर्म विनाश होंगे. யாரோட நினைவு மூலமாக விபரீத செயல்கள் எல்லாம் விநாசமாகும். ये पाप कर्म भस्म करने का और कोई रास्ता नहीं है.
இந்த பாவ கர்மங்களை எரிச்சு சாம்பல் ஆக்குறதுக்கான வேற எந்த வழியும் இல்ல सिवाय एक व्याप की व्यभिचारी आदमी ஒரு அப்பாவினோட வெபிச்சாரம் இல்லாத நினைவு தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க வள்ளி. और गीता में भी मनमना भव अक्षर है. கீதையில கூடயும் மன்மனா பவ் என்ற வார்த்தை இருக்குதுன்னு சொல்றாங்க. परंतु तुम्हारे सिवाय कोई उसको समझ नहीं सकते हैं. ஆனா உங்களை தவிர வேற யாரால கூடயும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. कि मेरे में मन लगा எனக்குள்ள மனசை ஈடுபடுத்துங்க. मन किसमें मन लगा? அப்படின்னா யாருக்குள்ள மனசை ஈடுபடுத்துறது? वो तो समझेंगे कि कृष्ण में मन लगा. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கிருஷ்ணர்ல ஈடுபடுத்தணும். कृष्ण ही भगवान है. கிருஷ்ணர் தான் பகவானா இருக்காங்க. चाहे दुनिया वाले இப்போ உலகத்தினார்கள் चाहे तथाकथित ब्राह्मणों की दुनिया वाले இல்லைன்னா பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த உலகத்தினார்கள் वो क्या समझेंगे? அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? मन किसमें लगा है? कृष्ण उर्फ ब्रह्मा बाबा में लगा. மனசு யாரில் ஈடுபடுத்தணும்? கிருஷ்ண என்கிற பிரம்மா பாபால. अब तुम्हारी बुद्धि में बैठा हुआ है कि कृष्ण कोई भगवान है नहीं. இப்போ உங்களோட புத்தியில உட்கார்ந்து இருக்குது கிருஷ்ணர் ஒண்ணு பகவான் கிடையாது. कृष्ण और सब ब्रह्मा तो नीचे तबक्के में बैठा हुआ है. கிருஷ்ண என்கிற பிரம்மா கீழே இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க, அந்த லோகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. दुखधाम की ओर बैठा हुआ है. துக்கதாம பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. दुखधाम का अधिष्ठाता है. துக்கதாமத்தினோட முக்கியமானவங்க ஆயிருக்காங்க. इसलिए बोला அதனால சொன்னாங்க कृष्ण की गीता से होता है दुखधाम. கிருஷ்ணனோட கீதா மூலமா ஆகுது துக்கதாமம். और शिव की गीता से होता है பிறகு சிவனோட கீதா மூலமாக ஆகுது सुखधाम. சுகதாமம். कृष्ण की गीता दुनिया को नीचे ले जाती है. கிருஷ்ணனோட கீதா உலகத்தை கீழே அழிச்சிட்டு போகுது. जब गीता माता ही खंडित हो जाती है तो सब शास्त्र स्वतः ही खंडित हो जाते. இப்போ கீதா மாதாவே கண்டன ஆயிடுறாங்கன்னா எல்லா சாஸ்திரங்கள் தானாவே என்ன ஆயிடுறாங்கன்னா கண்டித்தா ஆயிடுது. ऐसे नहीं कि गीता माता खंडित हुई तो दूसरे शास्त्र तो है उनसे सदगति हो जाएगी. அப்படி இல்ல கீதா மாதா கண்டித்தா ஆயிட்டாங்கன்னா மற்ற சாஸ்திரங்கள் இருக்குது அது மூலமாக சத்கதி ஆயிடும் என்ற விஷயம் இல்ல. नहीं, वो सब दुर्गति के निमित्त बन जाते हैं. பாபா சொல்றாங்க அப்படி இல்ல, அவங்க எல்லாருமே துர்கதிக்காக நிமித்தம் ஆயிடுறாங்க. बच्चों के ऊपर पहला असर किसका पड़ता है? குழந்தைகள் மேல ஃபர்ஸ்ட் பிரபாவம் யாருது ஏற்படுது? माता का असर पड़ता है. அம்மாவோடது ஏற்படுது. माता गड्ढे में जाती है, वैश्यालय में जाती है तो बच्चे भी वैश्यालय में जाते हैं. அம்மா ஒருவேளை பள்ளத்துக்கு போகிறாங்க, வைஷாலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா குழந்தைகள் கூடயும் பள்ளத்துக்கு போயிடுறாங்க. अभी बाप आए इस वैश्यालय को शिवालय बनाने के लिए. இப்போ அப்பா வந்திருக்காங்க இந்த வைஷாலயத்தை சிவாலயமாக ஆக்குறதுக்காக.
कृष्ण कोई बाप नहीं है, கிருஷ்ணர் அப்பா ஒன்றும் கிடையாது. कृष्ण तो बच्चा बुद्धि है. கிருஷ்ணர் குழந்தை புத்தி ஆயிருக்காங்க. राम बाप को कहा जाता है. ராமருக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க. वो भी जब निराकार राम बाप उसमें प्रवेश करे, அதுவும் நிராகார் அப்பா எப்போ அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்றாங்களோ, बच्चों को स्वर्ग का वर्षा देने के लिए, குழந்தைகளுக்கு ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறதுக்காக, स्वर्ग का वर्षा देने के लिए पहले पहले शर्त रखते हैं. ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன வைக்கிறாங்கன்னா, स्व स्थिति में स्थित हो जाओ. சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிடுங்க. नर देहधारी को कहा जाता है. நரன் சொல்லி தேகதாரிக்கு சொல்லப்படுகிறது. देह की स्मृति होने के कारण नर नरक ही बनाता है. தேகத்தினோட நினைவு இருக்கிறது காரணத்தினால நரன் நரகத்தை தான் உருவாக்குறான்னு சொல்றாங்க. जो नरक बनता है वो रौरव नरक भी हो जाता है. என்ன நரக்கம் ஆகுதோ அது ரௌரவ நரக்கம், அப்படின்னா கோரமான நரக்கமும் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तब कहीं मनुष्यों को बुद्धि में समझ में आता है. அப்போ மனிதர்களுக்கு எங்கேயோ அந்த புத்தியில போய் புரியுதுன்னு சொல்றாங்க, कि हम नरक में पड़े हैं. நம்ம நரகத்துல கிடைக்கிறோம்னு. ये दुनिया இந்த உலகம் मनुष्य गुरुओं की बनाई हुई है. மனித குருக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. उन मनुष्य गुरुओं में அந்த மனித குருக்கள்ல देह अभिमानी मनुष्य गुरुओं में मुखिया कौन? தேக அபிமானி மனித குருக்கள்ல முக்கியமானவங்க யாரா இருக்காங்க? दयानंद, தயானந்தா இருக்காங்களா? विवेकानंद, விவேகானந்தா, क्राइस्ट, கிரைஸ்டா, इब्राहिम, இப்ராஹிமா? मुखिया कौन? முக்கியமானவங்க யாரு? ब्रह्मा है मुखिया. பிரம்மா இருக்காங்க முக்கியமானவங்க. इसलिए शास्त्रों में कहा हुआ है, அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க, रावणो ब्रह्म. ராவணோ பிரம்மா. रावण को भी अनेक शीश दिखाए जाते हैं. ராவணனுக்கு கூடயும் நிறைய தலைகளை காமிக்கப்படுகிறது. और பிறகு ब्रह्मा को भी अनेक शीश दिखाए जाते हैं. பிரம்மாக்கு கூடயும் நிறைய தலைகளை காமிக்கப்படுகிறது. रावण के हाथों में भी ராவணனோட கைகள்லயும் वेद शास्त्र दिखाए जाते हैं. வேத சாஸ்திரங்களை காமிக்கப்படுகிறது. और ब्रह्मा के हाथ में भी பிறகு பிரம்மாவோட கைகள்லயும் वेद शास्त्र दिखाए जाते हैं. வேத சாஸ்திரங்கள் காமிக்கப்படுகிறது. रावण के सर के ऊपर गधे का सिर दिखाया जाता है. ராவணனோட தலை மேல கழுதையினோட தலைய காமிக்கப்படுகிறது. रावण को बहुत विद्वान समझते थे ராவணனை ரொம்ப வித்வானன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ब्राह्मण लोग. பிராமணர்கள். प्रकांड विद्वान था. ரொம்ப எக்ஸ்பர்ட்டான, ரொம்ப புத்திசாலியான வித்வானாக இருந்தாங்க. फिर गधे का सिर क्यों दिखाया जाता है?
பிறகு கழுதையினோட தலையையே காமிக்கப்படுகிறது. कोई में ज्ञान बहुत ज्यादा हो, இப்போ ஒருத்தருக்குள்ள ஞானம் ரொம்ப அதிகம் இருக்குது, लेकिन प्रैक्टिकल में ஆனா பிராக்டிக்கல்ல धारणा न हो सके। தாரணை ஆக முடியலன்னா ज्ञान है ஞானம் இருக்குது, लेकिन जब मौका पड़ा ஆனா எப்போ சான்ஸ் கிடைச்சது तो हार्ट फेल हो गया। அப்போ ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ज्ञान होता है योग के लिए, ஞானம் இருக்கும் யோகத்துக்காக, लगन पावरफुल बनाने के लिए, இந்த ஈடுபாட பவர்ஃபுல்லாக ஆக்கிக்கிறதுக்காக. और योगी का हार्ट फेल हो जाए பிறகு யோகியோட ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க, तो उसे योगी कहेंगे। அப்போ அவங்கள யோகின்னு சொல்லுவாங்களா? भोगियों का दिल धड़कता है, போகிகளோட மனசு இதயம் அது எப்படின்னா சவுண்ட் பண்ணும். योगियों का दिल धड़कता नहीं। இந்த யோகிகளோட ஹார்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆகிறது கிடையாது. अभी बाप कहते हैं, பாபா சொல்றாங்க, இப்போ அப்பா சொல்றாங்க, मैं शिव நானு சிவன், आया हुआ हूँ। நான் சிவன் வந்திருக்கேன் इस वैश्यालय की दुनिया को शिवालय बनाने के लिए। இந்த வைஷாலத்தினோட உலகத்தை சிவாலயமாக ஆக்கிறதுக்காக. तो मन मना भव, அப்போ மன்மனா பவ, मेरे में मन लगा। எனக்குள்ள மனசை ஈடுபடுத்து. मेरे में अर्थात எனக்குள்ளன்னா दो रूप हैं, இரண்டு ரூபங்கள் இருக்கு. मुख्य முக்கியமானது जिसके लिए कहते हैं त्वमेव माता எதுக்காக சொல்றாங்க? त्वमेव माता च पिता त्वमेव। च पिता त्वमेव. तो दो रूपों में बुद्धि लगाऊं क्या? அப்போ ரெண்டு ரூபத்துல புத்திய ஈடுபடுத்துறதான்னு கேக்குறாங்க. उससे कल्याण होगा? அது மூலமாக நன்மை என்றது ஏற்படுமா? कहते हैं मुझे एक ऊंचे ऊंचे बाप को याद करो। சொல்றாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாயிருக்கிற என்ன நினைவு செய்யுங்க. ऊंचे ऊंच को याद करेंगे உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை நினைவு செஞ்சீங்கன்னா तो ऊंचे लक्ष्य प्राप्त कर सकेंगे। அப்போ உயர்ந்த லட்சியத்தை பிராப்தி பண்ணிக்க முடியும். माँ से भी ऊंचा है அம்மாவிடம் உயர்ந்தவங்க बाप, அப்பா, क्योंकि माँ भी रचना है என்ன அம்மாவும் படைப்பா இருக்காங்க. और रचयिता है பிறகு படைப்பவர் बाप। அப்பா. लेकिन रचयिता निराकार ज्योति बिंदु को नहीं कह सकते। ஆனா படைப்பவர் நிராகார் ஜோதி பிந்துக்கு சொல்ல முடியாது. रचना और रचयिता का संबंध படைப்பு பிறகு படைப்பவரினோட உறவு तब ही बन सकता है அது எப்போ ஏற்படும்னா जबकि दोनों साकार हो। எப்போ ரெண்டு பேரு கூடயும் சாக்காரத்துல இருப்பாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. इस सृष्टि रूपी रंगमंच पर पहली रचना இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல ஃபர்ஸ்ட் படைப்பு, सतयुग का पहला पत्ता कृष्ण बनता है। சத்யுகத்தினோட ஃபர்ஸ்ட் இலை கிருஷ்ணர் ஆகுறாங்க.
और उसका रचयिता பிறகு அவங்களோட படைப்பு படைப்பவர் बीज बाप बनता है। விதை இருக்கிற அப்பா ஆகுறாங்க. लेकिन बीच में कौन आती है? ஆனா நடுவுல யார் வராங்க? माँ रूपी जड़ आती है। அம்மா ரூபமான வேறு வராங்க. जड़ आधार है। श्रेष्ठ रचना कृष्ण का भी आधार है। வேறு ஆதாரம் ஆயிருக்காங்க. சிரேஷ்ட ரச்சனா படைப்பு கிருஷ்ணனோட ஆதாரம் ஆயிருக்காங்க. पावरफुल रचना का भी आधार है। பவர்ஃபுல் ரச்சனை படைப்பு என்ன இருக்குதோ அவங்களுக்கு கூடயும் ஆதாரம் ஆயிருக்காங்க. कृष्ण रचना है। கிருஷ்ணர் படைப்பாயிருக்காங்க. माँ रचयिता है। அம்மா படைப்பவர் ஆயிருக்காங்க. लेकिन माँ को भी रचने वाला बाप है, बीज। ஆனா அம்மாக்கு கூடயும் படைப்பவர் யாருன்னா படைக்கக்கூடியவர் யாருன்னா அப்பா விதை. वृक्ष के जो भी हिस्से होते हैं, மரத்தினோட ஏதெல்லாம் அந்த பாகம் இருக்குமோ ये मनुष्य सृष्टि के जो भी हिस्से हैं, இந்த மனித சிருஷ்டினோட ஏதெல்லாம் பாகம் இருக்குதோ चाहे जड़ है, चाहे तना है, टहनी है, இப்போ வேரா இருக்கலாம், இப்போ இலைகள் கிளைகள் துணை கிளைகள் फल है, फूल है, பழம் இருக்குது பூக்கள் இருக்குது. पत्ते हैं, उनमें सबसे जास्ती पावरफुल होता है இலைகள் இருக்குது. அதுல எல்லாத்தை விட அதிக பவர்ஃபுல் யாருன்னா बीज। விதை. तो ये मनुष्य सृष्टि में भी அப்போ இந்த மனித சிருஷ்டிலையும் मनुष्य सृष्टि का जो बीज है, மனித சிருஷ்டினோட விதை யார் இருக்காங்க? उस बीज में वो निराकार शिव அந்த விதைக்குள்ள அந்த நிராகார சிவன் जब प्रवेश करता है எப்போ பிரவேசம் செய்றாங்க तो वो पावरफुल संसार में प्रत्यक्ष हो जाता है। அவங்க பவர்ஃபுல்லாக உலகத்துல பிரத்யக்ஷம் ஆயிடுறாங்க. उसको कहते हैं राम बाप। सर्वशक्तिवान बाप। அவங்களுக்கு சொல்றாங்க சர்வசக்திவான் அப்பா. அந்த சர்வசக்திவான் அப்பா क्या सदैव सर्वशक्तिवान के रूप में प्रत्यक्ष होता है? என்ன சதா சர்வசக்திவான் ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்களா? माया भी तो सर्वशक्तिवान है। மாயாவும் சர்வசக்திவான் ஆயிருக்கு இல்லையா? आधा कल्प बाप की शक्ति सर्वशक्तिवान के रूप में प्रत्यक्ष है। பாதி கல்பம் அப்பாவினோட சக்தி சர்வசக்திவான் ரூபத்துல நடக்குது, तो आधा வேலை பண்ணுது. कल्प பிறகு பாதி கல்பம் माया की शक्ति सर्वशक्तिवान के रूप में प्रत्यक्ष है। மாயாவினோட சக்தி சர்வசக்திவான் ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆயிருக்குது. क्यों? ஏன்? जब बाप ही कल्याणकारी है இப்போ அப்பாவே நன்மை செய்பவர் ஆயிருக்காங்கன்னா तो सदैव बाप ही कल्याणकारी होना चाहिए। அப்போ அப்பா சதா அப்பாதான் நன்மை செய்பவராக இருக்கணுமா? और शक्तिवान होना चाहिए। பிறகு சக்திவானாக இருக்கணுமா? ये रावण शक्तिवान कैसे हो जाता है? இந்த ராவணன் எப்படி சக்திவான் ஆயிடுறான்? माया रावण के 5 सिर, மாயா ராவணனோட 5 தலைகள் प्रकृति को आधीन कर लेते हैं। இயற்கைய அடிமை ஆக்கிக்கிடுது. और जो इस मनुष्य सृष्टि का पिता है பிறகு யார் இந்த மனித சிருஷ்டியினோட
அப்பா இருக்காங்க, वो संघर्ष में आ जाता है। அவங்க மோதல்ல வந்துடுறாங்க. इस रावण राज्य की दुनिया में संघर्ष करते करते இந்த ராவண ராஜ்யத்தினோட உலகத்துல மோதல் மோதி மோதி சண்டை போட்டு அப்படின்னா ஃபேஸ் பண்ணி कितने हजार वर्ष बीत जाते हैं। எத்தனை 1000 வருஷங்கள் கடந்து போயிடுது. 2500 वर्ष बीत जाते हैं। 2500 வருஷங்கள் கடந்து போயிடுது. रावण से युद्ध करते करते ராவணனை கூட யுத்தத்தை செய்ய एक जन्म की बात नहीं है, ஒரு ஜென்மத்தினோட விஷயம் இல்ல. कितने जन्मों की बात है? எத்தனை ஜென்மங்களினோட விஷயமாயிருக்கு? 63 जन्मों की बात है। 63 ஜென்மங்களோட விஷயமாயிருக்கு. ऐसा क्यों होता है? இப்படி ஏன் ஆகுது? ऐसा इसलिए होता है இப்படி ஏன் ஆகுதுன்னா कि वो बीज रूप बाप அந்த பீஜ ரூப அப்பா अपने स्वरूप को भूल जाते हैं। தன்னோட ஸ்வரூபத்தை மறந்து போயிடுறாங்க. क्या स्वरूप? என்ன ஸ்வரூபம்? मैं நானு ज्योति बिंदु आत्मा हूँ ஜோதி பிந்து ஆத்மா இருக்கேன். और जब ज्योति बिंदु आत्मा हूँ यही बात भूल गई இப்போ ஜோதி பிந்து ஆத்மா இருக்கிறேன்ற விஷயமே எப்போ மறந்து போயிடுதோ तो अपन को देह समझने के कारण அப்போ தன்னை தேகம் நினைச்சுக்கிற காரணத்தினால माया रावण के 5 सिरों की चक्करी में आ जाता है। மாயா ராவணனோட 5 தலைகளினோட பிடிக்கு வந்துடுறாங்க. जैसे प्रकृति के 5 तत्व எப்படி இயற்கையினோட 5 தத்துவங்கள் माया रावण अपने अधीन कर लेता है। மாயா ராவன் தன்னோட அடிமையாக ஆக்கிக்கிறான். लेकिन ஆனா बीज तो बीज है, விதையா இருக்குது. वो प्रकृति के 5 तत्व रूपी जड़ नहीं है। அது இயற்கை ரூபமான 5 தத்துவங்களினோட எப்படின்னா அது ஜடம் இல்ல. அது रावण की बुद्धि तीखी है ராவணனோட புத்தி தீவிரமாக இருக்கு. और प्रकृति की बुद्धि பிறகு இயற்கையினோட புத்தி जड़त्वमयी है। ஜடமாக இருக்கு. अपन को जड़ शरीर समझने के बावजूद भी தன்னை ஜட சரீரமன் நினைச்சுக்கிறதுக்கு பிறகு கூடயும் उस शरीरधारी में जन्म जन्मांतर वो बीज आत्मा निवास करती है। அந்த சரீரதாரிக்குள்ள அந்த ஆத்மா விதை என்றது வசிக்குது. और आत्मा का कभी विनाश ஜன்ம ஜன்மாந்தர வசிக்குது. பிறகு ஆத்மாவோட விநாசம் नहीं होता है। ஆகுறதில்ல. इसलिए विस्मृति होने पर भी संघर्ष करती रहती। அதனாலதான் நினைவு போயிடுது. ஆனாலும் அது அந்த ஆத்மா என்ன செய்யறாங்கன்னா அவங்க யுத்தம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. तब तक संघर्ष करना पड़े எப்போ வரைக்கும் இப்படியே மோதிக்கிட்டே இருக்கணும்னா जब तक देह का अहंकार எப்போ வரைக்கும் தேகத்தினோட அகங்காரம் चूर चूर न हो जाए। தூள் தூள் ஆகாதோ அப்போ வரைக்கும். और जब देह अहंकार चूर होता है பிறகு எப்போ தேகத்தினோட அகங்காரம் தூள் தூள் ஆயிடுதோ उस समय அந்த நேரத்துல सारी सृष्टि का जो बीज भारत है
முழு சிருஷ்டியினோட விதையா இருக்கிற பாரத் யார் இருக்காங்க? उस समय नास्तिक बन पड़ता है। அந்த நேரத்தில் நாஸ்திக் ஆயிடுறாங்க. मुरली में भी बोला है, முரளிலையும் சொல்லியிருக்காங்க. इस समय भारत पूरा नास्तिक है। இந்த நேரத்துல பாரத் முழுமையாக நாஸ்திகா இருக்குதுன்னு. क्योंकि भारत की राजधानी पर ஏன்னா பாரத்தினோட ராஜதானி மேல टाइम टू टाइम सभी धर्मों ने டைம் டு டைம் எல்லா தர்மத்தினர்கள் राज्य किया है। ராஜ்யத்தை செஞ்சிருக்காங்க. किसके ऊपर? யார் மேல? भारत की பாரத்தினோட राजधानी। राजधानी अर्थात ராஜதானி. ராஜதானி என்ன? धारणा शक्ति। தாரண சக்தி. धारणा शक्ति के ऊपर ही தாரண சக்தி மேலதான் जब कब्जा हो गया, எப்போ कंट्रोल ஆயிடுச்சு, तो आखिरी भारत को हेल्पलेस होना पड़ता है। பிறகு கடைசிக்கு என்னன்னா பாரத்துக்கு வேற வழி இல்லாத நிலைமை வந்துடுது. और 63 जन्म में मनुष्य आत्माएं भक्ति करती आई। பிறகு 63 ஜென்மத்திலிருந்து மனிதர்கள் மனித ஆத்மாக்கள் பக்தியை பண்ணிட்டு வந்தாங்க. अंधश्रद्धा में गिरती चली आई। குருட்டு நம்பிக்கையில கீழே விழுந்துட்டே போனாங்க. अपन को ऊपर नहीं उठा सकी। தன்னை மேலே எடுத்துக்க முடியல. தன்னை மேலே ஏத்த முடியல. भक्ति करते करते பக்தியை செய்ய செய்ய ऊपर ही घिस गई। மண்டையே தேஞ்சு போயிடுச்சு. चाहे बीए हो, चाहे एमए हो, चाहे पीएचडी पास किया हो, இப்போ பிஏ பண்ணிருக்கலாம், எம்ஏ பிஹெச்டி பாஸ் பண்ணிருக்கலாம், चाहे डिलीट किया हो, இல்லைன்னா டிலீட் பண்ணிருக்கலாம். वो भी भक्ति में क्या करते हैं? ஆனாலும் பக்தியில என்ன செய்யறாங்க? अंधश्रद्धा की बातों को குருட்டு நம்பிக்கையினோட விஷயங்களை अपनाते रहते हैं। தன்னதாக ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. सारे भारतवासियों की ये दुर्दशा हो जाती है। முழு பாரதவாசிகளது இது கெட்ட நிலைமை ஆயிடுது, மோசமான நிலைமை ஆயிடுது. उस समय भारत पूरा नास्तिक बन जाता है। அந்த நேரத்துல பாரத் முழுமையாக நாஸ்திக் ஆயிடுது. देहभान में चूर होकर தேக அபிமானத்துல ரொம்ப அதிகம் போகிறதுனால, தேக அபிமானத்துல தூள் தூள் ஆகுறதுனால, अगर नास्तिक पने की ओर न गया होता, ஒருவேளை இந்த நாஸ்திக் இருக்கு இல்லையா, இந்த சைடுல போகாம இருந்திருந்தா, तो आदि से ही அப்போ ஆதியிலிருந்தே जो स्वरूप भक्ति में पकड़ा था सात्विक स्टेज में, என்ன ஸ்வரூபத்தை பிடிச்சிருந்தாங்களோ சாத்விக ரூபத்துல, कि परम पिता का ये रूप है, பரம்பிதாவினோட ரூபம் இதா இருக்குது. जो सोमनाथ मंदिर में என்ன சோம்நாத் கோயில்ல राजा विक्रमादित्य को सजेस्ट किया था। ராஜா விக்ரமாதித்யனுக்கு சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த வழிய காட்டிருந்தாங்க. क्या सजेस्ट किया था? என்ன சொல்லிருந்தாங்க? लिंग के बीच में हीरा रूपी ज्योति बिंदु, லிங்கத்துக்கு நடுவுல வைர ரூபமான ஜோதி பிந்து, वो शिव की यादगार है। அது சிவனோட நினைவார்த்தம் ஆயிருக்கு. लिंग शरीरधारी की यादगार है லிங்கம் शरीरधारी और बिंदु
நினைவார்த்தமாயிருக்குது. பிறகு பிந்து शिव की यादगार है। சிவனோட நினைவார்த்தமாயிருக்கு. वो बात विस्मृति होती चली गई। அந்த நினைவு என்ன இருக்குதோ அது மறந்து போயிடுது. द्वापर के आदि में शास्त्रों में फिर भी सात्विकता थी। துவாபர யுகத்தினோட ஆரம்பத்துல சாஸ்திரத்துல அப்படி பார்த்தோம்னா சாத்விக தன்மை இருந்தது, सच्चाई थी। உண்மை என்றது இருந்தது. लेकिन दूसरे दूसरे धर्म पिताओं के आने के बाद ஆனா மத்த தர்ம பிதாக்கள் வர காரணத்தினால शास्त्रों में और ये घोटाला होता गया। சாஸ்திரத்துல இன்னவும் தவறான வேலைகள் ஆச்சு. तुंडे तुंडे मतभिन्ना होता गया। எத்தனை தலைகளோ அத்தனை டைரக்ஷன்ஸ் வழிமுறைகள் ஏற்பட்டுட்டே போச்சு. और भारत नास्तिकता की ओर बढ़ता गया। பிறகு பாரத் நாஸ்திக தன்மையினோட பக்கம் போச்சுன்னு சொல்றாங்க. போகிறதுக்காக ஆரம்பம் ஆயிடுச்சு. जब कोई रास्ता नहीं मिलता எப்போ எந்த வழியும் கிடைக்கிறது இல்லையோ तो अंत में அப்போ கடைசியில कौन याद आता है? யாரோட நினைவு வருது? दुनिया में भी உலகத்திலேயும் आदमी अनेक प्रकार के पुरुषार्थ करता है, प्रयास करता है। மனிதன் நிறைய விதமான புருஷார்த்தம் செய்றாங்க, முயற்சியை செய்றாங்க. और उन सब में फेल होता जाता है। பிறகு அந்த எல்லா விஷயத்துல எப்போ ஃபெயில் ஆகுறாங்களோ तो अंत में किसे याद करता है? அப்போ கடைசியில யார நினைவு செய்றாங்க? भगवान याद आता है। பகவானோட நினைவு வருது. लेकिन भगवान को जानते नहीं। ஆனா பகவான் பற்றி தெரியாது. याद आने से कोई फायदा नहीं। நினைவு வர்றதுனால லாபம் இல்ல. तो जो भी भारतवासी आत्माएं हैं அப்போ யாரெல்லாம் பாரதவாசி ஆத்மாக்கள் இருக்காங்க वो 63 जन्म से भक्ति करती चली आई। அவங்க 63 ஜென்மங்கள் இருந்து பக்திய பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. भगवान को पुकारती आई। பகவான கூப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. बुलाती आई। கூப்பிட்டுட்டே தான் வந்திருக்காங்க. और उनकी आवाज को भगवान ने नहीं सुना। பிறகு அவங்களோட விஷயம் என்ன இருக்குதோ சத்தத்தை பகவான் கேட்கல. क्यों नहीं सुना ஏன் கேட்கல? है? ड्रामा प्लान अनुसार ड्रामा भी किस आधार पर बनता है? ಡ್ರಾಮಾ ಪ್ಲಾನ್ ಅನುಸಾರமாக ಡ್ರಾಮಾವು எந்த ஆதாரப்படி ஆகுது? इसलिए नहीं आई ஏன் வரலன்னா कि वो सब झूठे हो जाते हैं। ஏன்னா அவங்க எல்லாருமே பொய் ஆயிடுறாங்க. और जो झूठा होता है பிறகு யாரு பொய்யானவங்க இருப்பாங்களோ वो आराम से अधीन हो जाता है। அவங்க நிம்மதியாக என்னன்னா அடிமை ஆயிடுறாங்க, पराधीन हो जाता है। மத்தவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க. जो सच्चा सिपाही होता है யாரு உண்மையான படை வீரனாக இருப்பாங்களோ वो मरते मरते मर जाता है। அவங்க இறந்து போய் டைம்ல எப்படின்னா யுத்தம் செய்ய செய்ய இறந்து போயிடுவாங்க. लेकिन सर नहीं झुकाता, पीठ नहीं दिखाता। ஆனா தலைய வணங்க மாட்டாங்க, ஓடி போக மாட்டாங்க. आखिर कारण क्या है? கடைசிக்கு கூடயும் காரணம் என்ன? कि शिव ज्योति बिंदु परम पिता परमात्मा इस सृष्टि पर आता है। शिव ज्योति बिंदु परमपिता परमात्मा இந்த சிருஷ்டிக்கு வராங்க. तो एक ही मुकर्रर रथ क्यों चुनता है? அப்போ ஒரே முக்கரரத்தை ஏன் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க?
और भी तो हैं। இன்னவும் இருக்காங்க இல்லையா? एक ही सत्य। ड्रामा में नूद है। ட்ராமால ஃபிக்ஸா இருக்குது. अरे ड्रामा में क्या, ड्रामा में जो कुछ भी नूद है वो नूद कौन करता है? அரே ட்ராமால ஏதெல்லாம் ஃபிக்ஸா இருக்குதோ அது யார் ஃபிக்ஸ் பண்றாங்க? नूद करने वाला कौन? हम सभी आत्मा। அத ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க யாரா இருக்காங்க? आत्मा नूद करती है। ஆத்மா ஃபிக்ஸ் பண்ணுது. बाप आते हैं, அப்பா வராங்க. बाप को गुड ट्रुथ गॉड फादर कहा जाता है। அப்பாக்கு உண்மையான அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க. तो ट्रुथ गॉड फादर को क्या प्रिय होगा? அப்போ உண்மையான அப்பாக்கு என்ன விருப்பம் இருக்குது? सच्चाई प्रिय है। உண்மை பிரியமானதா இருக்கு. इसलिए बोला अपना அதனாலதான் சொன்னாங்க தன்னோட पूरा पोता मेल देने वाला कोई முழுமையான போத்தாமல கொடுக்கக்கூடியவர் சிலரு कोटों में एक है। சிலர்ல சில பேரு, சிலர்ல ஒரு பேரு. बल कितनी भी कमजोर आत्मा हो जाए, பல எந்த அளவுக்கு வேணும்னாலும் சக்தி இல்லாத ஆத்மா ஆயிடலாம். कितना भी महाकामी पतित बन जाए, எந்த அளவுக்கு வேணும்னாலும் மகாகாமி பதித்தம் ஆயிடலாம். सारी दुनिया की नजरों में कितना भी झूठा हो, முழு உலகத்தினோட பார்வையில எந்த அளவுக்கு வேணும்னாலும் பொய்யானவங்களாக இருக்கலாம். सबको धोखा देने वाला बन जाए, எல்லாருக்குமே ஏமாத்தக்கூடியவங்களாக ஆகலாம். लेकिन परमात्मा बाप जब आते हैं ஆனா பரமாத்மா அப்பா எப்போ வராங்களோ ये जानने के बाद இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பிறகு उस बाप के सामने அந்த अप्पाக்கு முன்னாடி सच्चा बना रहे, உண்மையானவங்களாக இருக்கணும். तो ऐसे पतित से पतित आत्मा को भी அப்போ இப்படிப்பட்ட எல்லாத்தை விட பதித்த ஆத்மாக்கு கூடயும் वो पावन बनाने के लिए गारंटेड है। அவங்க பாவனமாக ஆக்கிறதுக்காக கேரண்டடா இருக்காங்க. அவங்க கேரண்டி கொடுக்கறாங்க. गारंटी में बंधा हुआ है। அந்த கேரண்டில அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்க. वो ये नहीं देखता அவங்க இந்த விஷயத்தை பாக்குறது இல்ல. कि कौन सी आत्मा कितनी गिरी हुई है, எந்த ஆத்மா எந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்குதுன்னு பாக்குறது இல்ல. गिरे हुए से घृणा नहीं करता, கீழே விழுந்திருக்க கூடியவங்கள அவங்கள பார்த்து நிராகரிக்கிறது இல்ல, पतित வெறுக்கிறது இல்ல. प्रधान आत्माओं से பதித்த தமோ பிரதான ஆத்மாக்கள் கூட घृणा नहीं करता, அவங்க வெறுக்கிறது இல்ல. उनकी सच्चाई को प्यार करता है। அவங்களோட உண்மையான தன்மைய நேசிக்கிறாங்க. और वो सच्ची आत्माएं नंबरवार निकलती हैं। பிறகு அந்த உண்மையான ஆத்மாக்கள் நம்பராக வெளிப்படுறாங்க. हर धर्म में सच्ची आत्माएं जाती हैं। ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் உண்மையான ஆத்மாக்கள் போகிறாங்க. कन्वर्ट होकर के கன்வெர்ட் ஆகி उन कन्वर्ट हुई आत्माओं को அந்த கன்வெர்ட் ஆயிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு बाप संगम युग में आकर के इकट्ठा करता है। அப்பா சங்கமயுகத்துல வந்து ஒன்னு சேர்த்துறாங்க. उनमें भी नंबरवार है। அதுல கூடயும் நம்பர்வாராக இருக்காங்க. कोई पूरा पुरुषार्थ करने वाली है, சிலர் முழுமையாக புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவங்கரா இருக்காங்க सच्चाई के लिए, உண்மைக்காக. और कोई परिस्थितियों में हिलक जाती है। சிலர் பரிஸ்திதியில சூழ்நிலைகள்ல அசைஞ்சு போயிடுறாங்க.
दूसरों के अधीन हो जाती हैं, மத்தவங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க, अवसरवादी बन जाती हैं। எப்படின்னா அவசரவாதி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆயிடுறாங்க. அப்படின்னா எங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க போய் சேர்ந்துடுது, சேர்ற வேலை அப்படி செஞ்சிடுறது. तो ये सच्चाई का नंबर, सच्चाई की परसेंटेज, அப்போ இந்த உண்மைக்கான நம்பரு, அந்த உண்மைக்கான பர்சன்டேஜ் बहुत बड़ा कमाल कर देती है। இது மிகப்பெரிய அற்புதமான வேலையை செஞ்சு காமிக்கும். संसार में ऊंच पद और नीच पद, இப்போ உலகத்துல உயர்ந்த பதவி இல்லைன்னா தாழ்ந்த பதவி सच्चाई के आधार पर बनते हैं। உண்மையினோட ஆதாரப்படி ஏற்படும். अभी बाप आए हैं फिर से सत्युग स्थापन करने। இப்போ அப்பா வந்திருக்காங்க மறுபடியும் சத்யுகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக. और सत्य बाप आते हैं, பிறகு உண்மையான அப்பா வராங்க. तो फिर से प्रकृति का आधार लेते हैं। பிறகு மறுபடியும் இயற்கையினோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க. वो प्रकृति का कौन सा पुतला होता है? அவங்க இயற்கையினோட எந்த பொம்மையாக இருப்பாங்க? जिसका मुकर्रर रूप से आधार लेते हैं। யாரோட ஆதாரம் முகர ரூபத்துல எடுத்துக்கிறாங்க. वो वही पुतला होता है जो अंतिम जन्म में भी அவங்க அந்த ஒரு பொம்மை தான் யாரு கடைசி ஜென்மத்திலயும் नास्तिक बनने के बावजूद भी நாஸ்திக் ஆனதுக்கு பிறகு கூடயும் झूठ से संघर्ष करता रहता है। பொய் கூட மோதிட்டே தான் இருப்பாங்க, யுத்தம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. उस स्वरूप को कहा जाता है गीता का भगवान। அந்த ஸ்வரூபத்துக்கு சொல்லப்படுகிறாங்க கீதாவோட கணவன். गीता माता கீதா மாதா, और गीता पति भगवान। பிறகு கீதாவோட उन भक्ति मार्ग वालों ने तो जड़ गीता बना दी, पुस्तक बना दी, ग्रंथ बनाई दी है। கீதாவோட கணவன். அந்த பக்தி மார்க்கத்தினர்கள் ஜட கீதா ஜட புத்தகத்தை தயார் பண்ணிட்டாங்க பக்தி மார்க்கத்துல. यहाँ तो माता भी चैतन्य है, இங்க அம்மா கூடயும் சைத்தன்யம் ஆயிருக்காங்க. और बाप भी चैतन्य है। பிறகு அப்பாவும் சைத்தன்யம் தான் இருக்காங்க. लेकिन शास्त्रों में दो माताओं का जिक्र आता है। ஆனா சாஸ்திரங்கள்ல ரெண்டு மாதாக்களை பற்றி வருது, சொல்லப்பட்டிருக்காங்க. दो सीताओं का जिक्र आता है। ரெண்டு சீதாக்களோட பற்றி சொல்லப்பட்டிருக்கு. राम को वनवास हुआ, ராமருக்கு வனவாசம் ஆச்சு. माया मृग के पीछे दौड़े, மாயா மிருகன்னா அந்த ஒரு டீர் இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க மாயா. மிருகத்துக்கு பின்னாடி ஓடுனாங்க. तो असली सीता से बोला, அப்போ உண்மையான சீதா கிட்ட சொன்னாங்க, तुम पावक में करो निवास, நீ யோக அக்னியில வசிச்சிட்டிரு. तुम योगाग्नि में निवास करो, நீ யோகத்தினோட தீல வசி. तब लगी करो निशाचर नासा। அப்போ வரைக்கும் எப்போ வரைக்கும் நான் இந்த அசுரர்களோட விநாசத்தை செய்ய மாட்டேனோ அங்க வரைக்கும் நீ இந்த யோக அக்னியில வசிச்சுக்கோ. तब तक
इन निशाचरों का मैं नाश करता हूँ। அப்போ வரைக்கும் நான் இந்த நிஷாச்சரர்கள் இருக்காங்க இல்லையா, ராட்சசர்கள், இவங்களோட நாசத்தை பண்ணுவேன். असली सीता को योगाग्नि में बैठा दिया। உண்மையான சீதாவை யோகாக்னில உட்கார வச்சுட்டாங்க. और रावण के पंजे में பிறகு ராவணனோட பிடியில वो सीता आई जिसका सोने का அந்த சீதா அந்த சீதாக்காக मूर्ति का रूप बना के रख दिया। அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தங்கத்தினோட மூர்த்திய உருவாக்கிட்டாங்க. और धातुएं होती है, नंबरवार होती है। இப்போ மத்த மெட்டல்ஸ் இருக்கோ இல்லையா, அது நம்பர்வாராக இருக்கும். कम कीमत की होती है। கம்மி வேல்யூ இருக்கக்கூடியதாக இருக்கும். और सोना பிறகு தங்கம் बेशकीमती माना जाता है। அது ரொம்ப வேல்யூபிள் சொல்லி எத்துக்கப்படுகிறது. इसलिए அதனால परिवर्तित क्यों कहा जाता है सच्चा सोना है? ஏன் சொல்லப்படுகிறது உண்மையான தங்கம்னு? सच्चा सोना अर्थात உண்மையான தங்கம் அப்படின்னா सच्चाई है। உண்மையா இருக்கு. तो सच्चे सोने की அப்போ உண்மையான தங்கம் என்ன இருக்கு? सीता बनाकर बैठा दी சீதாவை உருவாக்கி உட்கார வச்சுட்டாங்க. और रावण उसको अपहरण करके ले जाता है। பிறகு ராவணன் அவங்கள கடத்திட்டு போயிட்டான். क्या? என்ன? इसलिए रावण ले जाता है। ராவணன் அழிச்சிட்டு போயிடுறான், கடத்திட்டு போகிறான்? जब सच्ची है, எப்போ உண்மையானவங்க இருக்காங்கன்னா सोने की सीता है, இந்த தங்கமான சீதானா तो रावण कैसे ले जाता है? அப்போ ராவணன் எப்படி அழிச்சிட்டு போகிறான்? हैं? श्रीमत का उल्लंघन किया ना। इसलिए ले जाता है அழிச்சிட்டு போகிறான்னா कि मन की प्योरिटी में कुछ आँच आती है। மனதினோட பியூரிட்டில கொஞ்சம் தவறாயிடுது. तो ले जाता है। அப்போ கடத்திட்டு போயிடுறான். रावण सिर्फ सोने की सीता को ही नहीं ले जाता। ராவண் வெறும் தங்கமான சீதாவை மட்டும் அழிச்சிட்டு போகிறது இல்ல, उसकी आधीनता में कोहनूर हीरा भी चला जाता है। அவங்களோட அடிமைக்கு கைக்கு இந்த கோயினூர் வைரம் இருக்கில்ல, அது கூடயும் போயிடுது. कौन है नूर हीरा? யாரா இருக்காங்க அந்த 100 ஹீரா பிரகாசமான அந்த ஒரு வைரம் யாரு? जिस हीरे की कीमत आज तक कोई ने அந்த ஒரு வைரத்தினோட வேல்யூ இன்னைக்கு கூட யாருமே नाप नहीं पाई। அத அளவெடுக்க முடியல. वो भी आधीन हो जाता है। அவங்க கூடயும் அடிமை ஆயிடுறாங்க. सब पुकारता है। அப்போ கூப்பிடுறாங்க. अदृश्य शक्ति को पुकारता है மறைஞ்சிருக்கிற சக்திய கூப்பிடுறாங்க. और वो अदृश्य शक्ति பிறகு அந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சக்தி हाजिर हो जाती है। அவங்க பிரசன்ட் ஆயிடுறாங்க. सच्चाई को सच्चाई खींचती है। உண்மை என்ன செய்யும்னா இழுக்கும். झूठ को झूठ खींचता है। பொய் இழுக்கும். पानी में पानी मिल जाता है। தண்ணில தண்ணி கலந்து போயிடுது. दूध में दूध मिल जाता है। பால்ல பால் போய் கலந்து போயிடுது. कीचड़ में कीचड़ मिल जाता है। இந்த சேர் இருக்கோ இல்லையா, அந்த சேரு போய் அதுல மிக்ஸ் ஆயிடும். वो सुप्रीम सोल बाप
அந்த சுப்ரீம் சோல் அப்பா जो सदैव कल्याणकारी शिव है, யாரு சதா நன்மை செய்யக்கூடிய சிவனா இருக்காங்க, वो प्रवेश करता है और सत्य அங்க பிரவேசம் செய்றாங்க. பிறகு உண்மையான चित्त और आनंद तीन रूपों में संसार में अंततः प्रत्यक्ष हो जाता है। மூணு ரூபத்துல கடைசியில பிரத்யக்ஷம் ஆயிடுறாங்க. उसको कहा जाता है गीता का भगवान। அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க கீதாவோட கணவன். और वो गीता का भगवान பிறகு அந்த கீதாவோட கணவன் सारी सृष्टि का कल्याण करता है। முழு சிருஷ்டியினோட நன்மையை செய்றாங்க. तो पहले किसका कल्याण करेगा? அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு நன்மையை செய்வாங்க? हैं? पहले पहले किसका कल्याण करेगा? जिसमें प्रवेश किया। अरे पहला नंबर कोई तो होगा। அரே ஃபர்ஸ்ட் யாருக்கு நன்மை செய்வாங்க? ஃபர்ஸ்ட் நம்பர்ல யாராவது இருப்பாங்க இல்லையா? जिसमें प्रवेश करता है उसका யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்களோ அவங்களோடதா? नहीं, இல்ல. एक के पतित बनने से सब पतित बन जाते हैं ஒருத்தர் பத்திதா ஆகிறதுனால எல்லாருமே பத்திதர்கள் ஆயிடுறாங்க. और एक के पावन बनने से सब पावन बन जाते हैं। பிறகு ஒருத்தர் பாவன ஆகிறதுனால எல்லாருமே பாவனம் ஆயிடுறாங்க. वो एक कौन? அப்போ அந்த ஒருத்தர் யாரு? वही गीता माता। அவங்க தான் கீதா மாதா. उसका उद्धार पहले होता है। मुरली में तो அவங்களோட உயர்வுன்றது ஃபர்ஸ்ட் ஏற்படுது. बोलो है कि फॉर्माइज से प्योर बनो। तो बाबा ने उसका क्लेरिफिकेशन दिया है कि प्रजापिता के लिए पावन उसके लिए दान मांगते बाबा। अभी पिछली वाणी में बाबा ने बोला हुआ था कि फॉर्माइज से पवित्र बनो। उसका क्लेरिफिकेशन दिया कि एक के पतित बनने से का उदाहरण नहीं दिया, ये बताया कि प्रजापिता के लिए पावन बनो। वो तो बाप ने इसलिए बताया அவங்க சொல்றாங்க பாபா ஒரு மூலையில சொல்லியிருக்கீங்க ஃபார் மை சேக் எனக்காக தூய்மை ஆகுங்க அப்படின்னா பிரஜாபிதா இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஆகுங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க कि बाप का सारा मदार माता के ऊपर है। இப்போ ஒருத்தர் பாவன ஆனாங்கன்னா எல்லாருமே பாவன ஆகுவாங்கன்றது விஷயம் இந்த பிரதர் சொன்னாங்க. அதுக்கு பாபா சொல்றாங்க இப்போ அம்மா பாவன ஆனாங்கன்னா எல்லாரும் அம்மா மேல எல்லா ஆதாரம் இருக்கு. सारा परिवार किसके आधार पर है? முழு பரிவாரம் யாரோட ஆதாரப்படி இருக்கு? माता के ऊपर है। அம்மா மேல और இருக்கு. परिवार में सिर्फ देवात्माएं नहीं है। பிறகு பரிவாரத்துல வெறும் தேவாத்மாக்கள் மட்டும் ஒண்ணும் இல்ல. परिवार में பரிவாரத்துல चाहे देवात्माएं अच्छे बच्चे हैं இப்போ தேவாத்மாக்கள் நல்ல குழந்தைகள் இருக்கலாம், और चाहे बुरे बच्चे हैं, இல்லன்னா கெட்ட குழந்தைகள் இருக்கலாம். सब परिवार के अंदर है। எல்லாருமே பரிவாரத்துக்குள்ளதான் இருக்காங்க. बाप बाप नहीं है जो अपने लिए जीता हो। அப்பா அப்பா இல்ல, யாரு தனக்காக வாழ்றாங்களோ அவங்க. घर में आग लगेगी வீட்டுல எப்போ தீ பிடிச்சுக்குமோ तो सच्चा बाप அப்போ உண்மையான அப்பா अपनी सेफ्टी पहले कर लेगा। தன்னோட சேஃப்டியை ஃபர்ஸ்ட் பண்ணிப்பாங்களா? बच्चों को नहीं देखेगा குழந்தைகளை பார்க்க மாட்டாங்களா? तो उसका अर्थ भी समझना है। फार्माई सेक माना அப்போ அதோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். ஃபார் மை சேக்குன்னா எனக்காகனா मेरे अंदर क्या समाया हुआ है। எனக்குள்ள என்ன அடங்கி ना हम तेसु ते मय। நான் அகம் தேஷு தேமை. मैं उन पत्तों में, उन टहनियों में, उन तनों में, நான் அந்த இலைகள்ல கிளைகள்ல பிறகு வேர்ல उन फलों में, फूलों में समाया हुआ नहीं हूँ। அந்த ஸ்டெம்ல அந்த பழங்கள்ல பூக்கள்ல இல்ல.
लेकिन वो सब मेरे अंदर ஆனா அதெல்லாமே எனக்குள்ள समाये हुए हैं। அடங்கி இருக்குது. तो फॉर माई सेक का क्या अर्थ हुआ? அப்போ எனக்காகனா என்ன அர்த்தம்? पूरे परिवार के लिए, முழு பரிவாரத்துக்காக, एक आत्मा के कल्याण के लिए नहीं। ஒரு ஆத்மாவினோட நன்மைக்காக இல்ல. जिनमें भक्ति के संस्कार होते हैं, யாருக்குள்ள பக்தியினோட சம்ஸ்காரம் இருக்குமோ, जास्ती संस्कार होते हैं, அதிக சம்ஸ்காரம் இருக்குமோ, जैसे खास करके माताएं, எப்படி விசேஷமாக மாதாக்கள் जब भगवान को भगवान के रूप में पहचानती है, எப்போ பகவானினோட ரூபத்துல தெரிஞ்சுக்கிறாங்களோ, तो अपने परिवार का सुख दुख भूल जाती है। அப்போ அவங்களோட பரிவாரத்தினோட சுகம் மற்றும் துக்கத்தை மறந்து போயிடுறாங்க. अपने पति को क्या कष्ट होगा ये भी भूल जाती है। தன்னோட கணவனுக்கு என்ன கஷ்டமாகோ அது கூடயும் மறந்து போயிடுறாங்க. किसके पीछे पागल हो जाती? யாருக்கு பின்னாடி பைத்தியம் ஆயிடுறாங்க? भगवान के पीछे पागल हो जाती। பகவானுக்கு பின்னாடி பைத்தியம் ஆயிடுறாங்க. ये क्या हुआ அப்போ இது என்ன ஆச்சு? है? सही हुआ? சரியாச்சு. कैसे? எப்படி ஆச்சு? ऐसे ऐसे होने से बाप प्रत्यक्ष हो जाएगा। இப்படி ஆகிறதுனால அப்பா பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்களா? ऐसा होने से बाप की प्रत्यक्षता हो जाएगी। இப்படி ஆகிறதுனால அப்பாவோட பிரத்யக்ஷத்தை ஆயிடுமா? परिवारजन समझ जावेंगे कि इनका बाप आया हुआ है। பரிவாரத்தினோட மெம்பர்ஸ் புரிஞ்சுக்குவாங்களா இவங்களோட அப்பா வந்திருக்காங்க? जो विश्व कल्याणकारी है। யாரு உலகத்துக்கே நன்மை செய்பவரா இருக்காங்க? सही हुआ? கரெக்டாக இருக்குதா? तो बाप विश्व कल्याणकारी है। அப்போ அப்பா உலகத்துக்கே நன்மை செய்பவரா இருக்காங்க. विश्व में 500-700 करोड़ सब समाये हुए हैं। உலகத்துல 500 கோடி 700 கோடி எல்லாமே அடங்கி இருக்காங்க. और उन 500-700 करोड़ मनुष्यों के आधार पर பிறகு அந்த 500 கோடி 700 கோடி மனிதர்களினோட ஆதாரப்படி कीड़े मकोड़े पशु पक्षी पतंगे புழு பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் सबका जीवन बनता बिगड़ता है। எல்லாரோட வாழ்க்கை நல்லதாகுது, பிறகு கெட்டதாகுது நடக்குது. तो बच्चे அப்போ குழந்தைகள் सिर्फ मुझे याद करो। குழந்தைகளே வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. मुझे याद करो என்ன நினைவு செய்யுங்கன்னா का मतलब ये नहीं है कि बोलने वाला सिर्फ ये कहता है कि बिंदु को याद करो। இதுக்கு அர்த்தம் இப்படி இல்ல, சொல்லக்கூடியவங்க வெறும் பிந்துவை நினைவு செய்யறதுக்காக சொல்றாங்க என்ற விஷயம் இல்ல. यह बिंदु आत्मा कहती है फार्माई से। இல்லைன்னா பிந்து ஆத்மா சொல்ற போல எனக்காகன்னு. बिंदु की सुरक्षा பிந்துவுக்கு பாதுகாப்பு, और असुरक्षा का कोई பிறகு பாதுகாப்பு இல்லாத விஷயம் सवाल ही पैदा नहीं होता। அதோட கேள்வியே ஏற்படுறதில்ல. और பிறகு वो बिंदु அந்த பிந்து जिसमें प्रवेश करता है யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்க, वो कमजोर बन जाता है या पावरफुल होता है? அவங்க பலவீனம் ஆயிடுறாங்களா, சக்தி இல்லாதவங்களாக ஆயிடுறாங்களா, இல்லைன்னா சக்திசாலி ஆயிடுறாங்களா? है? जिसमें प्रवेश करता है யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்க वो कमजोर बन जाता है या पावरफुल होता है? அவங்க வீக் ஆயிடுறாங்களா இல்லைன்னா பவர்ஃபுல் ஆயிடுறாங்களா? पावरफुल होता है। பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா? है? देवान में होता है தேகாபிமானத்துல இருப்பாங்களா या आत्माभिमान में होता है? पहले இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆத்மாபிமானியாக இருப்பாங்களா?
आत्मा अभिमान में नहीं होता, देहभान में होता। तो देहभान में होने से आत्मा ஆத்மாபிமானத்துல இருக்கிறது இல்ல தேகாபிமானத்துல இருப்பாங்க. அப்போ தேகாபிமானத்துல இருக்கிற காரணத்தினால ஆத்மா कमजोर होती है வீக் ஆகுதா या पावरफुल हो जाती है? இல்லனா பவர்ஃபுல் ஆயிடுதா? कमजोर हो जाता है। வீக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. जैसे 63 जन्म, எப்படி 63 ஜென்மங்கள் ये बुद्धि में सबके बैठा रहा। இந்த விஷயம் எல்லாரோட புத்தில கூடயே உட்கார்ந்து இருந்தது. कि कृष्ण ही गीता का भगवान है। கிருஷ்ணர் தான் கீதாவோட கணவன் ஆயிருக்காங்கன்னு. तो कृष्ण की आत्मा भी संसार में मौजूद होगी ना। அப்போ கிருஷ்ணனோட ஆத்மா கூடயும் இந்த உலகத்துல பிரசன்ட் ஆக இருப்பாங்க இல்லையா? उसके ऊपर इस बात का क्या असर पड़ेगा? அவங்க மேல இந்த விஷயத்துக்கான பிரபாவம் என்ன ஏற்படும்? सारी दुनिया कहती है कृष्ण गीता का भगवान। முழு உலகம் சொல்லுது கிருஷ்ணர் கீதாவோட கணவன் ஆயிருக்காங்க. तो कृष्ण वाली आत्मा की बुद्धि में क्या असर पड़ेगा? பிறகு கிருஷ்ணவாலி ஆத்மாவினோட புத்தில என்ன பிரபாவம் ஏற்படும்? है? उसको अहंकार आ जाएगा। அவங்களுக்கு அகங்காரம் வந்துடும். कृष्ण ही गीता का भगवान है। கிருஷ்ணர் தான் கீதாவோட கணவன் ஆயிருக்காங்கன்னு. इसलिए அதனால ब्रह्मा और कृष्ण की बुद्धि में अभी भी नहीं बैठा है पूरा। பிரம்மா என்கிற கிருஷ்ணனோட புத்தில இப்போவும் கம்ப்ளீட்டாக உட்கார்ல. कि गीता का भगवान साकार में कोई கீதாவோட கணவன் சாகாரத்துல யாரோ और हो सकता है। வேற யாரோ இருப்பாங்க என்ற விஷயம். और वो हो सकता है பிறகு அவங்க ஆக முடியும் जो विष पीते हुए दिखाया गया। யாரு விஷத்தை குடிக்கிற போல காமிக்கப்பட்டிருக்காங்க. क्योंकि मुरली में तो बाबा ने विष पीने के लिए मना किया हुआ है। ஏன்னா முரளில பாபா விஷத்தை குடிக்கிறதுக்காக வேண்டான்னு சொல்லிருக்காங்க. मना किया हुआ है या छुट्टी दे दी है? வேண்டான்னு சொல்லிருக்காங்களா இல்லனா ஓகேன்னு சொல்லிருக்காங்களா ஃப்ரீ பண்ணிட்டாங்களா? मना किया हुआ है வேண்டான்னு சொல்லிருக்காங்க. और वो विष पीता है। பிறகு அவங்க விஷத்தை குடிக்கிறாங்க. तो विष पीने वाला जो खुद विष पीने वाला है அப்போ யாரு விஷத்தை குடிக்கிறாங்களோ சுயம் விஷத்தை குடிக்க वो கூடியவங்க सारी दुनिया को निर्विष बना सकेगा। அவங்க முழு உலகத்தை நிர்விஷமாக ஆக்க முடியுமா? நிர்விகாரியாக ஆக்க முடியுமா? हैं? हैं? என்ன वो कह रहे नहीं हैं? हाँ हाँ, जो सारी दुनिया का विष पीने वाला है ஆமா யாரு முழு உலகத்தினோட விஷத்தை குடிக்க கூடியவங்க இருக்காங்க वो दूसरों को निर्विष कैसे बनावेगा? அவங்க மத்தவங்களை எப்படி விஷம் இல்லாதவங்களாக ஆக்குவாங்க? खुद ही ऐसा है, विष पाई है। சுயமே அப்படிதான் இருக்காங்க விஷத்தை குடிக்க கூடியவங்க. तो जो जैसा होगा वैसा ही बनावेगा ना। அப்ப யார் எப்படி இருப்பாங்களோ அப்படிதானே ஆக்குவாங்க. विष बुद्धि को पेट में धारण नहीं करता, गले में ही रख लेता। इसलिए कहते हैं सदगुरु। அதனாலதான் சொல்றாங்க சத்குரு. सदगुरु की बात माननी चाहिए, சத்குரு என்னோட பேச்ச கேட்கணும். लेकिन ஆனா सदगुरु के कर्मों को சத்குரு என்னோட செயல்களை फॉलो नहीं करना है। ஃபாலோ பண்ண கூடாது. इसलिए मुरली में भी बोला है, அதனால முரளிலையும் சொல்லிருக்காங்க शंकर समान पुरुषार्थ नहीं करना है। சங்கருக்கு சமமான புருஷார்த்தத்தை செய்யக்கூடாது.
शंकर बन करके नहीं बैठ जाना है, ಶಂಕರ ಆಗಿ ಒಕ್ಕಾರಕೂಡಾದು. ब्रह्मा को कर्मों में फॉलो करना है, பிரம்மாவை செயல்கள்ல ஃபாலோ செய்யணும். बात मेरी मानना है। பேச்சு என்னோடது बाप समान கேட்கணும். बनना बोलते हैं। हाँ, बनो बने तो क्या हुआ फिर? उसका अर्थ क्या होता है? சரி ஆகுங்க, ஆனா என்ன ஆகும்? என்னாச்சப்போ? उसका अर्थ क्या? बाप समान का ताकत भी तो होनी चाहिए। அப்பாக்கு சமமான ஆகிறது, அப்பாக்கு சமமான சமமாக ஆகுறதுன்னா அதுக்கு சக்தி கூட இருக்கணும் இல்லையா? बाप विष पाई है और विष पीने के बावजूद भी प्रसन्न रहता है और ज्ञान सुनाता है। இப்போ அப்பா விஷ கொடுக்க கூடியவங்க விஷத்தை குடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு கூடயும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஞானத்தை சொல்றாங்க. ज्ञान उड़ नहीं जाता, ஞானம் பறந்து போகிறது இல்ல. तो इतनी ताकत है। அப்போ இந்த அளவுக்கு சக்தி இருக்கா? एक बात में फॉलो किया ஒரு விஷயத்தை ஃபாலோ செஞ்சீங்க, और दूसरी बात में उड़ गया, இன்னொரு விஷயத்துல பறந்து போயிடுச்சு. तो कैसे चलेगा? அப்போ எப்படி நடக்கும்? इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, कि कर्मों में செயல்கள்ல ब्रह्मा को फॉलो करना है பிரம்மாவை ஃபாலோ செய்யணும். और बात பிறகு பேச்சு बात मेरी माननी, என்னோட பேச்ச கேட்கணும். उल्टा नहीं करना। தலைகீழாக வேலையை செய்யக்கூடாது. गीता को भगवान मानने का जो कर्म है वो तो ब्रह्मा की तोल ही करती है ना। है जी? उसको गीता का भगवान समझती है वो तोल, हाँ, उसको फॉलो क्यों करने का? उसको उसको क्यों फॉलो करने का? उसके कर्मों को। उसने जो कर्म किए हैं, कर्म कैसे किए हैं? அவங்க என்ன செயல்களை செஞ்சிருக்காங்களோ அது எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தது? பிரம்மாவுக்காக பாபா சொல்லிட்டு இருக்காங்க. उसने जो कर्म किए हैं सन 68 तक, 18 जनवरी तक, அவங்க என்ன செயல்களை செஞ்சாங்களோ 68 வரைக்கும், 18 ஜனவரி வரைக்கும், वो कर्म कैसे किए हैं? அது செயல்கள் எப்படி இருந்தது? विकारी कर्म किए हैं क्या? விகாரி செயல்களை செஞ்சாங்களா? ज्ञान नहीं था ना, उनकी बुद्धि में कोई ज्ञान तो था नहीं। ज्ञान नहीं था। ஞானம் இருக்கல இல்லையா அன்னு சொல்றாங்க பிரதர். ஞானம் இருக்கல. ज्ञान न होने के बाद वैष्णो देवी में ज्ञान है क्या? ஞானம் இல்லாத நேரத்துல கூடயும் இப்போ வைஷ்ணவி தேவிக்குள்ள ஞானம் இருக்கா? जो वैष्णो देवी का पार्ट बजाने वाली है उसमें ज्ञान है क्या? இப்போ வைஷ்ணவி தேவியினோட பாட்டை செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஞானம் இருக்கா? उसमें भी ज्ञान नहीं है। அவங்கள கூடயும் ஞானம் இல்ல. लेकिन क्या है? ஆனா என்ன இருக்குது? कोई ज्ञान का एक पॉइंट बुद्धि में नहीं बैठ रहा है ஏதோ ஞானத்தினோட ஒரு பாயிண்ட் புத்தியில உட்கார்ல. कि साकार में गीता का भगवान சாகாரத்துல கீதாவோட கணவன் कोई दूसरा हो सकता है? வேற யாரோ இருப்பாங்க. 63 जन्मों से ये संस्कार भरा हुआ है उस आत्मा में। 63 ஜென்மங்களினோட சம்ஸ்காரம் அந்த ஆத்மாக்குள்ள நிறைஞ்சிருக்குது. क्या? என்ன? जैसे और गुरुओं में भरा हुआ है। எப்படி மத்த குருக்கள்ல நிரப்பி இருக்குது. शिवोहम சிவோஹம், ब्रह्मास्मि, நான்தா பிரம்மன். ऐसे ही उस आत्मा में भी क्या भरा हुआ है? அதே மாதிரி தான் அந்த ஆத்மாக்குள்ளயும் என்ன நிறைஞ்சிருக்குது? ब्रह्मास्मि பிரம்மாஸ்மியா? और பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் தான் பிரம்மா, शिवोहम। பிறகு நான் தான் சிவன். मेरे में ही शिव ने पहले प्रवेश किया। எனக்குள்ளதான் சிவன் ஃபர்ஸ்ட் பிரவேசம் செஞ்சாங்க. यज्ञ की आज की बात उनकी बुद्धि में थी क्या? யக்னத்தினோட ஆரம்பத்தினோட விஷன் அவங்களோட புத்தியில இருந்ததா? जो यज्ञ के आज में யக்னத்தினோட ஆரம்பத்துல साक्षात्कारों का क्लैरिफिकेशन मिला, சாட்சாத்காரத்தினோட கிளாரிபிகேஷன்ஸ் என்ன கிடைச்சது? तो बात से उनकी बुद्धि में ये बैठा இந்த விஷயத்தினால அவங்களோட புத்தியில இந்த விஷயம் உட்கார்ந்துச்சா? कि ये भगवान ने बताया हमको, இது பகவான் சொல்லிருக்காங்கன்னு उनके अनुभव में ये था அவங்களோட அனுபவத்துல இது இருந்தது. कि ये व्यक्ति बहुत सच्चा है, இந்த व्यक्ति, இந்த ஒரு மனிதன் ரொம்ப உண்மையானவரா இருக்காங்க, ईमानदार है। நேர்மையானவங்க இருக்காங்க. उस सच्चाई और ईमानदारी के अनुभव के आधार पर
அந்த உண்மை பிறகு நேர்மையான அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதனோட ஆதாரப்படி அந்த அனுபவம் என்ன செஞ்சாங்களோ அதனோட ஆதாரப்படி दुकान का आधा हिस्सा उसे सौंप दिया। கடையினோட பாதி பாகம் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. आधी कमाई तुम्हारी या आधी कमाई हमारी? பாதி சம்பாத்தியம் உன்னோடது, பாதி சம்பாத்தியம் என்னோடது. और खुद निश्चिंत हो गए। பிறகு சுயம் கவலை இல்லாம ஆயிட்டாங்க. मिल्कियत हमारी ப்ராப்பர்ட்டி என்னோடது, और मेहनत பிறகு உழைப்பு तुम्हारी। உன்னோடது. तो जीवन का जो अनुभव था, அப்போ வாழ்க்கையினோட அனுபவம் என்ன இருந்தது? उस अनुभव के आधार पर उन्होंने जिस व्यक्ति को संसार में सबसे அந்த அனுபவத்தினோட ஆதாரப்படி எந்த மனிதனை உலகத்துல सच्चा समझा, உண்மையானவரன்னு நினைச்சுக்கிட்டாங்க, ईमानदार समझा, நேர்மையானவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க. उसको दुकान सौंप दी। அவங்களுக்கு கடையை ஒப்படைச்சிட்டாங்க. लेकिन क्या ये बुद्धि में बैठ गया ஆனா என்ன, இந்த விஷயம் புத்தில உட்காந்துச்சா कि ये भगवान का रूप है? இவங்க பகவானோட ரூபமா இருக்காங்கன்னு? इसमें भगवान ने प्रवेश किया? नहीं இவங்களுக்குள்ள பகவான் பிரவேசம் பண்ணிருக்காங்கன்னு இல்ல. बैठा। और न बैठने के कारण உட்கார்ல அதோட காரணத்தினால मुरली में जो बोला हुआ है, முரளில என்ன சொல்லிருக்காங்களோ, यज्ञ के आदि से ही ये धोबी घाट चलता चला आया। யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்தே இந்த வண்ணாந்துறை போயிட்டே இருக்கு. तो जो परमात्मा पार्ट अभी था, वो परमात्मा पार्ट पहले भी அப்ப பரமாத்மாவோட பாட்டு இப்ப என்ன இருந்ததோ அது முன்னாடி கூடயும் था। இருந்தது. पहले था प्रजापिता ब्रह्मा के रूप में, ஃபர்ஸ்ட் இருந்தது பிரஜாபிதா பிரம்மாவினோட ரூபத்துல. ब्रह्मा के रूप में जो पार्ट बजाने वाली आत्माएं हैं, பிரம்மாவினோட ரூபத்துல பாட்டு செய்யக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருந்தாங்க? उनमें அவங்கள जो मुख्य है முக்கியமானவங்க யார் இருக்காங்க? उस रूप में। அந்த ரூபத்துல. लेकिन ये ब्रह्मा बाबा की बुद्धि में नहीं बैठ सका। ஆனா இந்த விஷயம் பிரம்மா பாபாவோட புத்தில உட்கார முடியல. कि ये विषपाई पार्ट है। இது விஷபாய் பார்ட்டா இருக்குது. அப்படின்னா விஷத்தினோட பார்ட்டுன்னு, விஷம் குடிக்க கூடிய பார்ட்டுன்னு. ये हजम कर सकता है। இவங்களால ஜீரணம் பண்ணிக்க முடியும். योगियों का ईश्वर के रूप में संसार में प्रत्यक्ष होने वाला है। யோகிகளினோட ஈஸ்வரினோட ரூபத்துல உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக போகிறாங்க. इसलिए संसार में जब अपोजिशन हुआ, அதனாலதான் உலகத்துல எப்போ அப்போசிஷன் ஆச்சோ, तो ब्रह्मा बाबा तो डर गए। விரோதம் பண்ணாங்களோ, அப்போ பிரம்மா பாபா பயந்துட்டாங்க. पहले ही सिंध हैदराबाद छोड़ करके अकेले कराची भाग गए। முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா சிந்த் ஹைதராபாத்தை விட்டு கராச்சிக்கு உண்டியாக ஓடி போயிட்டாங்க. जो बना बनाया महल तैयार हुआ पड़ा था, இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அரண்மனை என்ன இருந்தது, अकेले जाके धूनी रमा दी। ஒண்டியாக போய் அங்க உட்காந்துட்டாங்க. फिर सन 47 में जब हिंदुस्तान पाकिस्तान का பிறகு बंटवारा हुआ, 47-48ல இந்துஸ்தான் பாகிஸ்தானினோட பாகம் என்ன ஆச்சோ, அந்த இது பார்ட்டிஷன் எப்போ ஆச்சோ, उस समय जो कन्याएं माताएं 7-7 तालों के अंदर डाली गई थी, அந்த நேரத்துல எந்த கன்யா மாதாக்களை 7 பூட்டுக்குள்ள போடப்பட்டிருந்தாங்க, इस कारण डाली गई थी। எந்த காரணத்தினால அவங்கள போடப்பட்டிருந்தது? कोई कारण बना होगा। ஏதாவது காரணம் இருந்திருக்கோ இல்லையா? क्या कारण बना था? என்ன காரணம் இருந்தது? है?
अमेरिका के बाद अरे यही कारण बना था இதுதான் காரணம் இருந்தது. कि परमात्मा के उस अजूबे गरूबे पार्ट को பரமாத்மாவினோட அந்த அற்புதமான பார்ட் என்ன இருக்கு, अड़भंगे पार्ट को कोई ने அந்த பரமாத்மாவினோட அந்த पहचाना नहीं था। அடவங்கா பார்ட்னா எப்படின்னா அது பார்க்கறதுக்காக ஒரு மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை புரிஞ்சுக்க முடியல. सिर्फ स्वयं ब्रह्मा की आत्मा ने नहीं पहचाना। பாபா சொல்றாங்க சுயம் பிரம்மாவினோட ஆத்மா கூடயும் புரிஞ்சுக்க முடியல. तो दूसरा कोई कौन पहचानेगा? அப்போ மத்தவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? और दो पार्टियां बन गई यज्ञ में। பிறகு யக்னத்துல 2 பார்ட்டிகள் ஏற்பட்டது. विनाश ज्वाला விநாசத்தினோட ஜுவாலா அப்படின்னா அந்த நெருப்பு यज्ञ कुंड से ही प्रज्वलित हुई, யக்ன குண்டத்திலிருந்து தான் வெளிப்பட்டது, आदि में ही। ஆரம்பத்திலேயே. तो जो कन्या माताएं அப்போ எந்த கன்யா மாதாக்கள் तालों के अंदर बंधन में आ गई, அந்த பூட்டுக்குள்ள பந்தனத்துல வந்துட்டாங்களோ, तब तक बंधन में रही। எப்போ வரைக்கும் பந்தனத்துல இருந்தாங்க? 47 तक बंधन में रही सिंध हैदराबाद में। 47 வரைக்கும் பந்தனத்துல இருந்தாங்க சிந்த் ஹைதராபாத்ல. कब से उसी समय से शुरुआत से जब से அந்த நேரத்துல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே இருந்தாங்க. झगड़ा हुआ दो पार्टियों के बीच में, எப்போல இருந்து அந்த சண்டை ஆச்சு 2 பார்ட்டிகளுக்கு நடுவுல? सभी धर्म वाली आत्मा एक तरफ हो गई எல்லா தர்மத்தினோட ஆத்மாக்கள் ஒரு சைடு ஆயிட்டாங்க. और सूर्यवंशी आत्मा एक तरफ हो गई। பிறகு சூரியவம்சி ஆத்மாக்கள் ஒரு சைடு ஆயிட்டாங்க. तभी से அப்போல இருந்தே यहाँ तक के இங்க வரைக்கும் प्रजापिता गया பிரஜாபிதா போனாங்க. तो प्रजापिता के पीछे वो प्रजा माता भी नहीं गई। அந்த பிரஜாபிதாக்கு பின்னாடி பிரஜா மாதா போகல. वो भी किसके प्रभाव में आ गई? அவங்க கூடயும் யாரோட அடிமை ஆயிட்டாங்க? वो जो प्रजा माता, அந்த பிரஜா மாதா யார் இருக்காங்க? उसके दिल के ऊपर किसकी छाप बैठ गई? அவங்களோட மனசுக்கு மேல யாரோட பிரிண்ட் என்றது ஏற்பட்டது? ब्रह्मा की छाप बैठी பிரம்மாவோட பிரிண்ட் ஏற்பட்டதா या प्रजापिता की छाप बैठी? இல்லன்னா பிரஜாபிதாவினோட பிரிண்ட் ஏற்பட்டதா? ब्रह्मा की छाप बैठ गई பிரம்மாவினோட பிரிண்ட் ஏற்பட்டது. और उसने प्रजापिता का साथ नहीं दिया। பிறகு அவங்க பிரஜாபிதாக்கு உதவிய செய்யல. सिर्फ इसी बात को लेकर के வெறும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு इसलिए बताया அதனாலதான் சொன்னாங்க कि एक होता है ज्ञान को सुनना और सुनाना, ஒன்னா இருக்குது ஞானத்தை சொல்றது பிறகு கேக்குறது. ज्ञान को सुनने और सुनाने की ஞானம் கேக்குறது பிறகு சொல்றது फाउंडेशन किसके द्वारा डाली गई? யார் கேக்குறது பிறகு சொல்றது இதோட ஃபவுண்டேஷன் யார் மூலமாக போடப்பட்டது? है माता के द्वारा। மாதா மூலமாக. जिस माता के द्वारा ज्ञान सुनने और सुनाने की அந்த மாதா மூலமாக ஞானம் கேக்குறது பிறகு சொல்றது फाउंडेशन डाली गई, அந்த ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. वही माता रावण के पंजे में आ जाती है। அந்த மாதா தான் ராவணனோட கைப்பிடிக்கு வந்துடுறாங்க. ब्रह्मा तो पावरफुल नहीं थे, பிரம்மா பவர்ஃபுல்லாக இருக்கல. पावरफुल होते तो 68 में हार्ट फेल नहीं हो जाता। பவர்ஃபுல்லாக இருந்திருந்தா 68ல ஹார்ட் ஃபெயில் ஆயிருக்காது. बच्चों का मुकाबला करते
குழந்தைகளை எதிர்த்து இருப்பாங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. भिखारियों के हाथों में यज्ञ की सत्ता सौंप करके नहीं चले जाते. விகாரிகளோட கைகள்ல யக்னத்தினோட அந்த பொறுப்பை, அந்த ஒரு ராஜாங்கத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க. अब बाप तो इस धरती पर आ चुका, वो तो वापस जाने वाला नहीं है. இப்போ அப்பா வந்துட்டாங்க இந்த சிருஷ்டிக்கு, அவங்க திரும்பி போகக்கூடியவர் இல்ல. उसे तो शूटिंग का करिश्मा दिखाना है बच्चों को. அவங்களுக்கு அந்த ஷூட்டிங்கினோட அந்த அற்புதமான விஷயத்தை காமிக்கணும் குழந்தைகளுக்கு. बेसिक नॉलेज की शूटिंग हुई, அந்த மேஜிக் என்றது காமிக்கணும் குழந்தைகளுக்குன்றது இருக்கு. பேசிக் நாலேஜ் ஆயிடுச்சு. नॉलेज की भी शूटिंग, அந்த பேசிக் நாலேஜினோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிறகு அட்வான்ஸ் நாலேஜினோட ஷூட்டிங் கூட सामने है. அது முன்னாடி இருக்கு. बेसिक नॉलेज की शूटिंग में अंततः है. பேசிக் நாலேஜினோட ஷூட்டிங்ல எப்படின்னா கடைசிக்கு கூடயும் कलयुगी शूटिंग में रौरव नरक बनता जा रहा है. கலியுகி ஷூட்டிங்ல எப்படின்னா கோரமான நரகம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. और एडवांस नॉलेज की शूटिंग में भी अंततः क्या होगा? பிறகு அட்வான்ஸ் நாலேஜினோட ஷூட்டிங்ல கூடயும் கடைசியில என்ன ஆகும்? हैं? उससे भी ज्यादा नरक बन जाए. ये बीज रूप आत्माओं का जखीरा है. இது பீஜரூபி ஆத்மாக்களோட கூட்டமா இருக்கு, சங்கடனா இருக்கு. और माँ उनके कंट्रोल में आ जाती है. பிறகு அம்மா அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. बाप तो कंट्रोल में आने वाला नहीं है. அப்பா கண்ட்ரோல்ல வரக்கூடியவர் இல்ல. धरो अपनी धर्मशाला. பாத்துக்கோங்க உங்களோட வீட நீங்களே. अलफ को मिला अल्लाह, அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க. बेबादशाही सारी भागीदार को सौंप दी. பே பாட்ஷாய் ராஜாங்கத்தை எல்லாமே அந்த பார்ட்னருக்கு ஒப்படைச்சிட்டாங்க. पति का भागीदार कौन होता है? கணவனோட பார்ட்னர் யாரு இருப்பாங்க? पति का भागीदार கணவனோட பார்ட்னர் पत्नी. மனைவி. कहते हैं சொல்றாங்க कि पत्नी कुछ पुरुषार्थ करे या न करे, மனைவி புருஷார்த்தம் செய்யறாங்களோ செய்யாம இருக்காங்களோ, लेकिन पति के पुरुषार्थ में से आधा हिस्सा ஆனா கணவனோட புருஷார்த்தத்துல பாதி பாகம் उसको मिल जाता है. அவங்களுக்கு கிடைச்சிடுது. क्या खासियत की है? என்ன விசேஷம் இருக்கு? सदयोग में पहले पहले कदम बढ़ाया माता ने. உதவியில எப்படின்னா ஃபர்ஸ்ட் அம்மா தான் ஸ்டெப்பை வச்சிருக்காங்க. और कोई भी बच्चे रूपी आत्मा ने कदम नहीं बढ़ाया, इसलिए आधा हिस्सा எந்த குழந்தை ரூபமான ஆத்மா முன்னாடி ஸ்டெப்பை வைக்கல, அதனாலதான் பாதி பாகம் माता का बन जाता है அம்மாக்கு கிடைக்குது. और पिता बंध जाता है. பிறகு அப்பா கட்டுப்பட்டுறாங்க. उस माता को अंत तक सहयोग देने के लिए அந்த மாதாக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யறதுக்காக. लेकिन सहयोग तो तब दिया जाए जब लेने वाला ஆனா உதவி என்றது எப்போ கொடுக்கப்படும்னா எப்போ எடுத்துக்க கூடியவங்க लेने के लिए तैयार हो. எடுத்துக்கிறதுக்காக ரெடி இருக்கணும். तो यज्ञ के आज में ही वो गीता माता झूठी गीता माता हो चुकी. அப்போ யக்னத்தினோட ஆரம்பத்திலேயே அந்த கீதா மாதா பொய்யான கீதா மாதா ஆயிட்டாங்க. उस झूठी गीता से அந்த பொய்யான கீதா மூலமாக नरक बनता जाता है. நரகம் ஆயிட்டே போகுது. बल देवियों की पूजा हो जाएगी, बेसिक नॉलेज में भी हुई பலே தேவிகளோட பூஜை ஆயிடுது, பேசிக் நாலேஜ்லயும் ஆச்சு. और एडवांस नॉलेज में भी பிறகு அட்வான்ஸ் நாலேஜ்லயும்
देवियों की पूजा इतनी बढ़ेगी தேவிகளோட பூஜா எந்த அளவுக்கு அதிகமாகும்னா जो सिखों में लोग गाते हैं சிக்கியர்கள ஜனங்க பாடுறாங்க राज करेगा खालसा। ராஜ் கரேகா खालसा। कौन राज करेगा? யாரு ராஜ்யத்தை செய்வாங்க? दुर्योधन दुशासन पुरुष राज नहीं करेंगे। துரியோதன் துஷாசன் ஆண்கள் ராஜ்யத்தை செய்ய மாட்டாங்க। कौन राज करेंगे? யாரு ராஜ்யத்தை செய்வாங்க? खालिस राज करेंगे। யாரு தூய்மையானவங்க இருப்பாங்களோ அவங்க ராஜ்யத்தை செய்வாங்க। कन्या माताओं में प्योरिटी होती है, கன்யா மாதாக்களுக்குள்ள பியூரிட்டி இருக்கும்। वो सारी दुनिया को कंट्रोल करेंगी। அவங்க முழு உலகத்தை கண்ட்ரோல் செய்வாங்க। सीढ़ी के चित्र में क्या दिखाया है? ஏணி படத்தினோட சித்திரத்துல என்ன காமிச்சிருக்காங்க? अंत में रिजल्ट क्या निकलता है? கடைசில ரிசல்ட் என்ன வருது? पारुस्तम बाद में खुले। யாரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்க கடைசில பிரத்யக்ஷம் ஆகுவாங்க। हैं? हैं? अरे कलयुग अंत में அரே கலியுகத்தினோட கடைசில भारत में खास माता की पूजा होती है। जय माता दी, जय माता दी। பாரத்ல விசேஷமாக மாதாக்கு பூஜை நடக்குது। ஜெய் மாதா தி, ஜெய் மாதா தின்னு चारों ओर माता जी के भक्त ढेर सारे निकल पड़ते हैं। நாலா பக்கம் மாதாஜியினோட பக்தர்கள் நிறைய பேரு வெளிப்படுறாங்க। और पिताजी का नाम निशान பிறகு பிதாஜியினோட பேரு அடையாளமும் गायब हो जाता है। மறைஞ்சு போயிடுது। लेकिन सीढ़ी के अंत में दिखाया है, ஆனா எணி படத்தினோட கடைசில காமிக்கப்பட்டிருக்குது। चाहे गणेश हो, चाहे हनुमान हो, चाहे देवी हो, இப்போ கணேஷா இருக்கலாம், ஹனுமானா இருக்கலாம், தேவியா இருக்கலாம், चाहे कोई भी हो, सबकी क्या हो जाती है? இல்ல யார் வேணாலும் இருக்கலாம்। கடைசில எல்லாம் என்ன ஆயிடுது? எல்லாருதுமே डूबी जा हो जाती है। மூழ்கிப்போ ஆயிடுது। जब बाप प्रत्यक्ष होता है, எப்போ அப்பா பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ அப்போ एक सच्चा ஒருத்தர் உண்மையானவர், और बाकी सब மற்றபடி எல்லாமே झूठा साबित हो जाता है। பொய்யானவங்கன்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுறாங்க। ओम शांति। ஓம் சாந்தி।